நீங்கள் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈசனோட அருள் பரிபூரணமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அன்னைக்கு தான் மகா சிவராத்திரி வருது. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வமும் வந்து சேரணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பறிவு அதிகரித்து எக்ஸாம்ஸில் எல்லாம் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும். ரொம்ப முக்கியமாக இந்த பிறவியில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அடுத்த பிறவின்னு ஒன்று எடுக்காமல் முக்தி அடைகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுக்கு நீங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து ஒரு ஈஸியான விஷயத்த அந்த புனிதமான நேரத்தில் பண்ணாலே போதும். இப்போ அந்த நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள் நல்ல மனசு போல் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு சிவனை பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5 நாளுக்கு ஆரம்பித்து மறுநாள் பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 6:30க்கு தான் முடியுது. ஏன் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா? காரணம் தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பிரபஞ்சத்திலிருந்து வர ஈசனோட ஆற்றல் நம்ம பூமியில நேரடியா விழுகும். அந்த ஆற்றல் ரொம்ப சக்தி வாய்ந்ததான். நம்மளை அறியாமலேயே அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்மளோட கெட்ட கருமா மனக்கவலை எல்லாத்தையும் அழிச்சு நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும். இதுவே அந்த ஆற்றல் இன்னும் பல மடங்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததோடு இருக்கிறது அந்த புனிதமான நேரம். அதுக்கு பேரு நிசித்த காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நீங்க ஈசன்கிட்ட என்ன கேட்டாலும் சரி அது கண்டிப்பா நடக்கும். விரதத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த புனிதமான நேரத்தையும் சொல்றேன். பிப்ரவரி 15ஆம் தேதி 5 மணிக்கு மேல நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம். நீங்க 2 விதமா இந்த விரதத்தை இருக்கலாம். முதலாவது, எந்த ஒரு உணவும் சாப்பிடாம அந்த நாள் முழுக்க நீங்க விரதம் இருக்கலாம். இரண்டாவது, பால் பழங்கள் எளிமையான உணவு சாப்பிட்டு நீங்க விரதம் இருந்துக்குங்க. இந்த 2ல நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா உங்களால இரவு முழுக்க முடிச்சிருக்க முடியும்னா தாராளமா முழிச்சிருங்க. அப்படி முடியலைன்னா அந்த புனிதமான நேரம் முடிகிற வரைக்கும் நீங்க முழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்கிக்கலாம். அந்த புனிதமான நேரத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்க ஈசனுக்கு வில்வ இலை வச்சு பூஜை பண்ணிட்டு உங்க வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுங்க. அதை முடிச்சதும் ரொம்ப 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 முக்கியமாக நீங்கள் தியானம் பண்ணியே ஆகும். ஈசனை நினைச்சு உருகி தியானம் பண்ணும்போது உங்க ஆன்மா கண்டிப்பா ஈசன் கிட்ட போகும். அப்படி உங்க ஆன்மா போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த 2 விஷயம் நடக்கும். நீங்க தியானத்தில் இருந்தபடியே அந்த பரமேஸ்வரர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில தரிசனம் தருவார். 2வது விஷயம், உங்களோட கால் பாதங்களிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் உடம்புல குளிர்ச்சியாகி உடம்பே புல்லரிக்க ஆரம்பிக்கும். கண்ணுல இருந்து தானாவே தண்ணீர் வரும். இப்படி நடந்துச்சுன்னா அந்த ஈசனே உங்க பக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். அந்த நேரத்துல உங்க சிவபக்தியோட உருகி நீங்க தியானம் பண்ணும்போது இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடக்கும். இப்போ அந்த நேரம் என்னன்னா பிப்ரவரி 16ஆம் தேதி நள்ளிரவு 12:09 இருந்து 1:01 வரைக்கும் இருக்கும் அந்த நேரம் தான். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த தவறுகளை மட்டும் பண்ணிடாது. இந்த சிவராத்திரியில் நீங்கள் தூங்காமல் முழிச்சிருக்கணும்னு சொல்லி மொபைல் பார்க்குறதோ இல்லை தொலைக்காட்சி பார்க்குறதோ கூடவே கூடாது. இந்தளவு ஆன்மீக சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தேவாரங்கள் படிங்க. அதனால உங்கள் கவனம் எங்கேயும் போகாது, இறைவனை நோக்கி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சிவராத்திரி விரதம் இருங்க.